அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழை இளைஞன் இருந்தான். அவனுடைய குடும்பம் மிகவும் வறுமையில் வாழ்ந்தது. பள்ளிக்குச் செல்லும்போது கூட காலணி இல்லாமல் போயிருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு குணம் இருந்தது: கடின உழைப்பு மற்றும் நம்பிக்கை. ராமு சிறு வயதிலேயே வேலைக்குச் சென்று தினமும் சிறு சிறு பணத்தை சேமிக்கத் தொடங்கினான். மற்றவர்கள் அவனை கிண்டல் செய்தாலும் அவன் மனமுடையவில்லை. ஒரு நாள் நானும் பெரிய மனிதனாக வேண்டுமென்று அவன் உறுதி எடுத்துக்கொண்டான். பல வருடங்கள் கழித்து அவன் சேமித்த சிறிய தொகையைக் கொண்டு ஒரு தேநீர் கடை ஆரம்பித்தான். முதலில் வாடிக்கையாளர் சிலரே வந்தார்கள். ஆனால் ராமு எப்போதும் புன்னகையுடன் தூய்மையாக, சுவையாக தேநீர் கொடுத்தான். அவன் நேர்மையும் உழைப்பும் காரணமாக வாடிக்கையாளர்கள் அதிகரித்தனர். சில வருடங்களில் அந்த தேநீர் கடை ஒரு சிறிய ஹோட்டலாக மாறியது. அதிலிருந்து அவன் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வியாபாரத்தை விரிவாக்கினான். இன்று ராமுவின் பெயரில் பல ஹோட்டல்கள், வியாபாரங்கள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் ஏழையாக கிண்டல் செய்யப்பட்டவன் இன்று பலருக்கும் வேலை கொடுத்து வரும் பணக்காரனாக மாறினான். இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்வது, உழைப்பும் பொறுமையும் இருந்தால் ஏழையிலிருந்து பணக்காரனாக மாற முடியும்.